Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்றீங்க. அதுல வந்து நல்ல கமெண்ட் இருக்கு, பேட் கமெண்ட்ஸா இருக்கு. பேட் கமெண்ட்ஸ் பண்றவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் மாசமா இருக்கும் இந்த பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க வந்து பார்க்க விட மாட்டாங்க, டெலிட் பண்ணிடுவாங்க. இப்ப அப்படியே அசல்ட்டா விட்டாங்க. நான் பாக்குறேன் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நான் வந்து கீழே பேசுறேன். அவங்க ஒண்ணு பேசுறாங்க அப்படின்னா நான் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். அதுக்கு கீழே ஒரு 10 பேரு அது எனக்கு சப்போர்ட் பண்றவங்களும் இருக்காங்க, எனக்கு வந்து நெகட்டிவா கமெண்ட் பண்றவங்களும் இருக்காங்க. அதனால எப்படி சொல்றது, நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நமக்கு ஒரு கமெண்ட் ரிப்ளை பண்றோம்னா அது கீழே அத்தனை நோட்டிபிகேஷன். சோ இது எதுக்கு நம்ம கமெண்ட்ஸ் தான் பண்ணணும், நம்ம வந்து ஒரு வீடியோவே எடுத்து போட்டுருவோம். அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அதேதான். சில கமெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம், அதை வந்து வீடியோவா சொல்ல போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப வந்து எக்கச்சக்கமான கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவோட ஹெட்ட பத்திரமா பிடிங்க. எவ்வளவு டைம் சொல்றது? சோ இது வந்து பேட் கமெண்டா இல்ல, ஒரு அட்வைஸா அதிகமா இந்த கமெண்ட் வருது. அதிகமா இந்த கமெண்ட் வருது, பாப்பாவோட ஹெட்ட பிடிங்கன்னு. சோ நாங்களுமே ஹெட்ட புடிச்சுதான் இருந்தோம். இப்போ ஓரளவுக்கு அவங்க ஜம்மு நிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க அதுல இருந்து கையை எடுக்க ஆரம்பிச்சோம். பாப்பா வந்து 1 மந்த்லயே நல்லா அவள தலையை நிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த ஆட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு 3 மந்த்ஸ் கிட்ட 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு. வந்து தலை வந்து இப்ப நல்லாவே நிக்குது. நல்லா கேர்ஃபுல்லா தான் பிடிச்சோம். வீடியோ பாக்குறவங்களுக்கு வந்து சில பேருக்கு அந்த மாதிரி நாங்க ஏதோ அசால்ட்டா பிடிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி ஃபீல் ஆகும். பட் நாங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா தான் பிடிச்சிருக்கோம். சோ ஃபீல் பண்ணலாம். அது இல்லாம எப்ப பிடிச்சாலுமே அவளை இப்படி ஒரு கை பிடிச்சுப்போம், மேல ஒரு கை பிடிச்சோம். அவ திடீர்னு இப்படி சாஞ்சா கூட நாங்க அவளை பிடிச்சிருவோம். அதனால நீங்க எது ஃபீல் பண்ணிக்க வேணாம். பேபிக்கு ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ண வேணாம், காஜல் எல்லாம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்றீங்க. காஜல் எல்லாம் வைக்கல, ஐப்ரோ காஜல் நிறைய பேர் ஐலைனர் வைக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் வைக்கிற பொட்டு அப்படி உங்களுக்கு தெரியும், ஐலைனர் மாதிரி. சோ நான் மயில தான் வைக்கிறேன். அதுவே வந்து ஆர்கானிக் காஜல், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்லாம் எதுவுமே இல்ல. நார்மலா அந்த பாதாம் வந்து கருக்கி அதுல வைக்கிற மை தான் அது. சோ அதனால சைடு எஃபெக்ட் எல்லாம் கண்டிப்பா வராது. நார்மலா கடையில நைடெக்ஸ் மை அது கூட வந்து நமக்கு என்னென்ன கலப்படம் பண்றாங்கன்னு தெரியல. இது வந்து ஆர்கானிக் மை, அது பாதாம கருக வச்சு அதை மூடி வச்சு அதுல வர மை. அதை உடச்சு அதுல இருந்து இருக்கிற கருப்பு எடுத்து அதை கொஞ்சமா குழைச்சு அதை பண்ணி அதுல வைக்கிற மை. அதனால யாரும் இது கலப்பட வேணாம். அடுத்தது பாய் பேபி பார்க்கணும்னால ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, குட்டி முருகர் அப்படின்னு சொல்றீங்க. நாங்க பாய் பேபி எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆல்ரெடி பாப்பாவோட டியூ டேட் ஏதோ சொல்லும் போது கூட நாங்க சொல்லிருப்போம், இவங்களுக்கு வந்து பையன் தான் பிறக்கணும் அப்படின்னு ஆசை அப்படின்னு சொல்லிருப்போம். இதை வந்து நாங்க லாஸ்டா சொல்றோம் அப்படின்னு சொல்லி நாங்க ஆல்ரெடி வீடியோலயே சொல்லிருப்போம். நிறைய வீடியோ சொல்லிருப்போம். ஏன்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்ப சொல்லிருக்கோம், பிரச்சனை இல்ல. ஏன்னா கேர்ள் பேபி தான் ரொம்ப ஆசை. நம்ம கேர்ள் பேபின்னு சொல்லிட்டு திடீர்னு பாய் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி கஷ்டமா ஆகக்கூடாது இல்ல. அதனால என்ன பண்ணிக்கிறேன், வெளியே வந்து பாய் பேபின்னு சொல்லி மனசாறுதல் பண்ணி பையன் பிறந்தா சந்தோஷமா இருக்கும், பொண்ணு பிறந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அந்த மைண்ட் செட்ல பாய் பேபி சொல்லிடுறேன். மத்தபடி என் வளகாப்புல இருந்து எல்லாருக்கிட்டையுமே நேர்ல பாத்து கேட்கறவங்க கிட்ட, இந்த கொஸ்டின் கேட்கறவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் வேணும் தான் சொல்லியிருக்கேன். பொண்ணு எனக்கு தான் ரொம்ப ஆசை, அஸ்வின் விட எனக்கு பொண்ணு தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வயிற்றுல இருக்கும் போதே நிறைய ஸ்டோரி எல்லாம் போட்டிருப்பேன் இன்ஸ்டாகிராம்ல. அவள் பேரே வந்து அவள் தான் இருந்துச்சு, இப்பதான் மாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். பொண்ணுதான் பிறக்கும் நான் கான்பிடண்டா இருந்தேன். அதே மாதிரி பொண்ணுதான் பிறந்துச்சு. நாங்க பையன் பிறக்கணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கல, பொண்ணுதான் வேணும்னு எதிர்பார்த்தோம். ஆமா, எதுனாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா பொண்ணு பிறந்தா நல்லா இருக்கும், பொண்ணுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். அடுத்து வந்து கேமரா ஃபர்ஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கத்துக்கோங்க. கேமரா ஹேண்டில் பண்றதா தெரியல. நானும் நிறைய கிளாஸ்ல ட்ரை பண்ணேன், எங்க இருக்கணும்னு சொல்லிட்டு. கிளாஸ் இங்க திருப்பூர்ல இல்ல. நானும் கத்துக்கணும், உண்மையிலே கத்துக்கணும். ஹேண்டில் பண்ண தெரியல. நாங்க இது வரைக்கும் இந்த ஸ்டாண்ட வச்சு ஒரு 2000-3000 வீடியோ எடுத்திருப்போம். கரெக்ட் தான். இது 2000-3000 வீடியோ எடுத்திருப்போம். நாங்க எங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. உண்மையாவே எங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. உண்மை அதுதான். சோ உங்களுக்கு வந்து யாருக்காவது ஹேண்டில் பண்ண தெரியும் அப்படின்னா மறக்காம நம்ம இன்ஸ்டா பேஜ் அஸ்வின் சார் அபிஷியல் இருக்கும், மறக்காம நம்ம திருப்பூர் சைட்ல இருந்தீங்க அப்படின்னா வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதே இதை ஹேண்டில் பண்ண தெரியாதுன்னு சொன்னவங்களே சொல்லி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்ல. ஆமா, எப்படி ஹேண்டில் பண்ணணும் நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னும் சமையல் இருக்கும். ஒரு மாதிரி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுற மாதிரி இருக்கும். ஆனா அப்படிலாம் இல்ல, சீரியஸா சொல்றேன். அவங்களுக்கு தெரிஞ்ச நல்லா சீரியஸா சொல்றேன். அவங்களே வந்து போட்டோ எடுக்கணும் இப்படிதான் ஏதாவது எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்மளே சொல்லுவாங்க, தெரிஞ்சா சொல்லி கொடுவோம், கத்துக்கலாம். அடுத்தது மல்லிகைப்பூ வைக்க கூடாதாக்கா நீங்க அப்படின்னு சொல்றீங்க.
ஏன் மல்லிகைப்பூ வைக்கக்கூடாதுன்னு தெரியல. இது வந்து ஒரு கொஸ்டின் எனக்கு வந்து புரியல, அதனால இந்த கொஸ்டின் எழுதி வச்சிருக்கேன். ஏன் மல்லிகைப்பூ வைக்க கூடாது அப்படின்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே மல்லிகைப்பூ வைக்கிறாங்கல்ல. இல்ல எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் குழந்தை பிறந்தவங்க எல்லாரும் மல்லிகைப்பூ வைக்கிறது சாதாரணம் தான். சில பேர் வைக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது ஏன் என்ன ரீசனுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொன்னதான் தெரியும். ஆமா சரி சொல்லுங்க. நானே பாப்பா பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் அப்பவும் நான் மல்லிகைப்பூ வச்சிருந்தேன். ஒரு 2-3 தடவை தான் வச்சிருப்பேன். அதையும் நோட் பண்ணி கேக்குறீங்க என்ன எதுக்கு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுங்க. அடுத்தது பாப்பாக்கு வாயில பாப்பா அழுகும் போது வாயில லப்பர் வைங்க. நம்ம வந்து அந்த எல்லாமே மருதமலை வீடியோல இருக்கிறதுதான். ஆமா அதுல வந்து என்னன்னா பாப்பா வந்து பால் பூட்டிய வாயில வச்சிருந்தோம்ல, அது போல லப்பர் வைக்க சொல்றாங்க. இல்ல அது என்ன பையனா நானுமே லப்பர் வைக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா பாப்பா வந்து ரொம்ப பீக்ல அழுவாங்க. அவங்க அழுதா இந்த அவனுக்கே சவுண்ட் கேட்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு அழுவாங்க. எனக்கு என்ன பையனா குழந்தைங்க நிறைய பேர் லப்பர் வச்சிருக்கதெல்லாம் பாத்துருக்கேன். அவங்களுக்கு எல்லாம் பல்லு ஒரு மாதிரி எத்தனை மாதிரி கேப் வந்துரும். அவங்க வாயிலேயே அதை வச்சுட்டு இருப்பாங்க. அது ஒரு தடவை வச்சுட்டா அவங்க பழகிடும். நாங்க ரீசெண்டா நம்ம சர்க்கிளே நிறைய பேர் பாத்துட்டோம். அது இல்லாம குழந்தைங்களே இல்ல சில பேர் எல்லாம் வச்சு பழகிட்டோம் அப்படின்னா அவங்களே நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்க, அந்த பேரண்ட்ஸே நீங்க இந்த தப்பு பண்ணிடாதீங்க, நீங்க வச்சு பழகிடாதீங்க அப்படின்னு எங்கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அதனால நான் அதுக்காகவே பாப்பா வந்து கை நல்லாவே கை சப்புறாங்க. ஸ்கேன்ல இருக்கும்போது வயிற்றுல இருக்கும்போது கை சப்புறது டாக்டர் சொன்னாங்க. 2 ஸ்கேன்ல வந்து பாப்பா வந்து கை சப்பிட்டு தான் சப்புறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. ஆனா இப்ப மேடம் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒரு அந்த கை சப்புறதுக்கு போயிடுது. அது இப்படி சப்ப தெரியல இன்னும். ஆமா அப்படி இந்த ஒரு கை ஃபுல்லா வாய்க்குள்ள போயிருது. வாய்க்குள்ள போய் மிக்சி மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சப்பிட்டு அவங்களே வந்து அப்படின்னு மொமாட்டுறது வேற. அதிகபட்சம் உள்ள போயிரும், கையை நல்லா உள்ள போனேன். இங்க அப்புறம் யாராவது மேல கொடுத்தாங்கன்னா நம்ம ட்ரெஸ் எல்லாம் சப்பி எடுக்கிறது. அஸ்வின் ட்ரெஸ் போடல அப்படின்னா தோலெல்லாம் இது இப்படி இருக்கிறது கூட நம்ம சமாளிச்சோம். லப்பர் வச்சா அது வந்து அது இல்லாம இருக்கவே இருக்காது பிள்ளைங்க. அதனால அதை யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா நான் வந்து வெளியே போக மட்டும் வச்சுக்கலாம் அஸ்வின். நான் பாப்பா ரொம்ப கத்துறாளா அதுக்காக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் பிரஸ்ட் ஃபீட் பண்ணுங்க, பாட்டில் எல்லாம் ஃபில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் வந்து பிரஸ்ட் ஃபீட் தான் பண்றேன். இடம் பொருள் ஏவலுக்காக அது பண்றோம், வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா வந்து கோயில்ல இது வந்து கோயில்ல வந்து மெசேஜ் தான். கோயில்ல வந்து நிறைய பேர் இருப்பாங்க, நமக்கு எங்க ஃபீட் பண்ணும் அது எதுவுமே தெரியாது. கம்ஃபர்டபுள் இல்ல, அதனால வேற ஒண்ணும் கம்ஃபர்டபுள் இல்ல. அது இல்லாம நம்ம நினைச்ச இடத்துல ஃபீட் பண்ண முடியாதுல்ல, அதுக்கு ரூம் இருக்கணும். மெயின் ரீசன் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் மேடம் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த உடனே டயர்டா இருக்குமா, நடுல எழுந்து தூங்குறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாப்பாவை பாத்துக்க. அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா பாட்டில ஃபில் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னா மேடம் எழுந்துக்கலாம். அந்த மாதிரி டைம்ல பாட்டியோ இல்ல வேற யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க பாப்பாக்கு பாலை கூட எங்க அம்மா வந்து ஒரு 2 மணி நேரமா தூங்கணும் அப்படின்றதுக்காக ஃபில் பண்ணி வைக்க சொல்லுவாங்க. அப்பெல்லாம் எனக்கு மில்க் வந்து கம்மியா தானே, பாப்பா பிறந்தப்பெல்லாம் கம்மியா தான் இருக்கும். அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் ஃபர்ஸ்ட் அப்படி ஆரம்பிச்சோம். இன்னொன்னு என்னன்னா எப்ப வேணா பால் கட்டிக்கும். அந்த மாதிரி டைம்ல பாப்பா வந்து குடிக்க மாட்டாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக இவங்களுக்கு பால் கட்டிச்சுன்னா அவங்க டிஸ்டர்ப் பண்ணி பாப்பாக்கு வந்து இந்த பாட்டிலே யூஸ் பண்ணவே மாட்டோம். என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பம்ப் பண்ணி வச்சுட்டு கீழே கொட்டிடுவோம். ஆமா ஐயோ அது வேற. எங்களுக்கு தெரியாது, நாங்க கொட்டுவோம் சொல்லலாம். ஏன் கொட்டுவாங்கன்னு சொல்லலாம், கொட்டிடுவோம். பெரியமா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைங்க வந்து பாலுக்கு கஷ்டப்படுறாங்க. சோ அந்த பாலை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம், திருப்பி அந்த குழந்தைக்கு அந்த பாலை கொடுத்துருங்க. ஏன்னா அந்த பால் அந்த பிறந்தது 1 மாசம் தான், அது சீம்பால்னு சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் ரொம்ப சத்து, தான் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னாங்காட்டி பாப்பாக்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி டாக்டருமே எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க என்னன்னா 75% வந்து உங்களுக்கு வாட்டர் மில்க் தான் இருக்கும், உள்ள நல்ல 25% தான் உங்களுக்கு வந்து ஃபேட் மில்க் இருக்கும். அந்த பாலை குடிச்சாதான் பாப்பா வந்து நல்லா கொழுன்னு கொஞ்சம் உடம்பு போடுவாங்க, அதுதான் சத்தும் கூட அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து 75% நம்ம பால் குடிக்கிறதுக்குள்ள பாப்பா தூங்கிடுவாங்க. சோ ஆனா என்ன டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த மில்க வந்து ஃபுல்லா பம்ப் பண்ணி எடுத்துட்டு அப்படி குடிச்சா குடிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அந்த மெத்தட ட்ரை பண்ணோம். சோ எங்க பெரியமா சொன்னது டாக்டர் சொன்னது கரெக்ட் அப்படின்னு சொல்லி தோணுச்சு, அதனால எடுத்தோம். இல்லன்னா எப்பவுமே பம்ப் பண்ணி ஊத்திட்டே இருப்பேன். வெளியே ஊத்த மாட்டேன் சிங்க்ல, ஏன்னா வெளியே ஊத்த கூடாது அப்படிதான் சொல்லிட்டாங்க. ஒண்ணு செவத்துல ஊத்தணும், இல்ல கீழே சிங்க்ல ஊத்தினா யாருக்கும் தெரியாது, ஆனா சிங்க்ல ஊத்த சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து எப்படி ஒரு 4 நாள் ஒரு வாரம் கிட்ட அப்படி ஊத்திட்டோம். அதுக்கப்புறம் தான் விவரம் எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் விவரம் வந்துதான் இப்படி பண்ணோம். அடுத்தது சாமி கிட்ட என்ன வேண்டுதல் மருதமலையில அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது நான் வேண்டல, நான் தான் வேண்டியிருக்கேன், வேற யாருமே வேண்டல பாப்பாக்காக. நான் வந்து என்ன வேண்டியிருக்கேன்னா பாப்பா வயிற்றுல 3 மாசம் நாங்க அந்த மருதமலை வீடியோல சொல்லியிருந்தோம், ஆனாலும் கேட்டிருக்கீங்க.
பாப்பாக்கு வந்து வயிற்றுல பாப்பா இருக்கும்போது எனக்கு ரொம்ப பயம். டெலிவரி அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பயம். அது இல்லாம பாப்பா வந்து நல்லா சேஃபா வெளியே வரணும், எந்த ஒரு இதுவும் இருக்க கூடாது. நிறைய பேர் இது அது இதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதான் சொல்றாங்க, நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த இந்த அயன் டேப்லெட் போடுங்க, இந்த பிரெயின் டெவலப்மெண்ட்லாம் சொல்லி நிறைய பயம்படுத்தணும்னு. எனக்கு என்னன்னா குழந்தை ஆரோக்கியமா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி சார வேண்டியிருக்கிறதுதான். வேற மோஸ்ட்லி எல்லா அப்பா அம்மாவும் பயப்படுறதுதான். ஒரு குழந்தை அப்படின்னா ஐயோ இந்த குழந்தை எந்த குறை இல்லாம வரணும் அப்படின்னு எல்லாரும் வேண்டிக்கிறது தான். எனக்கு வந்து பயம் அதிகமா இருந்துச்சு. என்னால வந்து நான் 7-8 மாசம் வரைக்குமே டெலிவரிக்கு முன்னாடி கூட அஸ்வின் சொன்னேன், அஸ்வின் என்னால குழந்தை பெத்துக்க முடியாது, எனக்கு பயம், என்னால குழந்தை பெத்துக்கவே முடியாது, இப்படிதான் அழுதுகிட்டே இருந்தேன். அவனே ரொம்ப பயப்பட்டான், எப்படிதான் பெத்துக்க போறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் கடவுள்கிட்ட வந்து 3 மாசத்துல இருக்கும்போதே வேண்டிட்டேன். ஏன்னா நான் கோயிலுக்கு போக முடியல, நான் வீட்டுல இருந்தே வேண்டினேன். எனக்கு வயிற்றுல இப்ப குழந்தை இருக்கு, அந்த குழந்தை வந்து நல்லபடியா பிறக்கணும், எந்த குறையும் இல்லாம பிறக்கணும். அதுவும் நார்மல் டெலிவரி சி செக்ஷனும், அந்த குழந்தை நல்லபடியா பிறக்கணும். பிறந்தா நாங்க அந்த படி ஏறி 608 படியும் 608 படி அப்புறம் 100 படியா மொத்தமா படி ஏறி நாங்க சாமி கும்பிட வரோம் பாப்பாவை தூக்கிட்டு அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன். சோ அதுக்காக தான், மத்தபடி எந்த இதுவும் இல்ல. ஆமா, அந்த வேண்டுதலும் முடிஞ்சு போச்சு. நிறைவா இந்த வீடியோவும் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். சோ உங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதான் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோல வந்து கமெண்ட் பண்ணுங்க, நாங்க வந்து அதையும் பார்த்துட்டு அது ஏதோ ஒரு 2-3 நாள் கழிச்சு அதையும் ஒரு வீடியோ போடுவோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும். பிடிச்சிருந்துச்சு நம்ம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் பெல் ஐக்கான் ஆல் வச்சுக்கோங்க, அப்பதான் நாங்க போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு வரும். ரொம்ப நாள் ஆச்சு எல்லாத்தையும் தப்பு சொல்றாங்க. சரி, ஓகே. எப்பவுமே எங்க லட்சியம் உங்களுக்கு. பாய்.